பாஸ்ட் இருக்கு, கேஸ் இருக்கு அப்படின்னா, கேஸ் இருக்கவங்கலாம் ஃபேமிலியே இருக்கக்கூடாதுனா இந்தியாவில் மட்டும் லட்சக்கணக்கான பேருக்கு ஃபேமிலியே இருக்காது. இல்ல எனக்கு புரியல, என்ன கேஸ் உங்க மேல கேஸ் இருக்கு? இப்ப அவங்க விட்டு போறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்க வந்து ஓகே உனக்கு கால் வலிக்குதா கை வலிக்குதா ஏதாவது சொன்னீங்கன்னா அதுக்கு நான் சொல்யூஷனை நான் பார்ப்பேன். பட் எதுவுமே சொல்லாம ரீசனே சொல்லாம போய் அம்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டா என்னன்னு தெரியும்? அவங்க எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணல போறாங்கன்னா விட்டுற வேண்டியதானே? இல்லை இதே உங்களுக்கு தான் விடுவீங்களா? நார்மலாக ஒரே வீட்டில் லவ் பண்ணி ஒரு கஷ்டப்பட்டு நீங்கள் அப்படியே ஒரு கோட்டையே கட்டி வச்சிருக்கீங்க. எல்லாமே என்ன காரணம் கூட சொல்லாமல் நீங்கள் உங்களை விட்டு சட்டுன்னு ஒருத்தவங்க போயிட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? அப்படியே விட்டுறீங்களா? போயிட்டாம்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க, அடுத்த பஸ்ஸை பிடிச்சிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு வேற யாரு கூட அஃபேர் இருக்குன்னு நினைக்கிறீங்க? லவ் பண்ணுவாங்க, வேற யாராவது லவ் பண்ணுவாங்க? ஒரே வீட்டில் ஒரு 2 பேரும் ஒன்றா இருக்கும் 24/7. ஸோ ஒன்றா போகிறோம், ஷூட்டுக்கு போகிறோம், ஒன்றா சாப்பிட போகிறோம், ஒரே ஒரு கப்பை அந்த மாதிரி தாட் வராது இல்லை. ஒரே வீட்டிலேருந்து துரோகம் பண்ண முடியுமா? இல்லை ஒரே வீட்டில் இருந்துட்டு ஒரே தட்டை சாப்பிட்டு டாக்ஸிக் ஏதாவது அவங்ககிட்ட பண்ணிட்டீங்களா? இது பண்ணாத அது பண்ணாத, எங்க போற, யார் அவன், அப்படி இப்படி ஏதாவது பண்ணிட்டீங்களா? இதனால எனக்கு வேணாப்பா அப்படின்னா நீங்க விட்டுருவீங்க? அந்த ரீசன் வந்து வேலிடா இருந்துச்சுன்னா ஐ அக்செப்ட். இது என்ன ப்ரோ போங்க இருக்கு? ஹாய் ப்ரோ, வணக்கம். வணக்கம். இப்ப தொடர்ந்து நிறைய இடங்கள்ல வந்துட்டு ஆதி ஸ்வேதா அப்படிங்கிற விஷயம் போயிட்டே இருக்கு. நீங்களும் நிறைய இன்டர்வியூஸ்ல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ நம்ம நேயர்களுக்காக என்னதான் நடந்தது, என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணி அவங்க வீட்டில் போய் பேசுறதுக்கு அவங்க வீட்டில் ஒத்துக்கலை. ஸோ அவங்க எனக்காக வீட்டை விட்டு வந்து தான் நாங்கள் 2 பேரும் போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு 2 பேரும் இந்த ஃபீல்டுக்கு வந்து ஸோ 2 பேரும் ஒன்றா தான் க்ரோ அப் ஆனோம். இப்போ என்ன பிரச்சனைன்னு திடீர்னு தெரியல. என்ன லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு இன்னும் வரல. ஸோ அதான் சொல்லியிருந்தேன், லைஃப்பில் ஆடி மாதம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அம்மா வீட்டுக்கு போறது ஒன்றும் தப்பு கிடையாதுல்ல ப்ரோ? அம்மா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இவ்வளவு தப்பு இல்லை, அங்கேயே இருக்கிறது தப்பு இல்ல. ஆக்சுவலா உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. திருமணம் ஆனதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்க காமிச்சிருந்தீங்க, நான் பார்த்தோம். அதெல்லாம் ஒண்ணு காமிக்க தேவையில்ல. இப்ப திருமணம் ஆனதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியாதுல்ல? கண்டிப்பா உங்களை சுத்தி இருக்க எல்லாருக்கும் தெரியல, அவங்க அம்மாக்கு தெரியுமா? அவங்க அம்மாக்கு தெரியும். எங்க வீட்டுல ஒரு பொண்ணு வராங்கன்னா எப்படி தெரியாம இருக்கும்? ஸோ அவங்க வீட்டுக்கு தெரியும். ரெண்டாவது இந்த மீடியா ஃபீல்ட்ஸ்ல தெரியும், ஷூட்டுக்கு போற இடத்துல விஜய் டிவி, ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நாங்க 2 பேர் மேரி, நாங்க 2 பேர் தனியா தான் இருக்கோம்னு சொல்லிட்டு நாங்க ஸ்வேதாவை தெரிஞ்சா ஆதி தெரியும், ஆதி தெரிஞ்சா ஸ்வேதா தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். இப்ப அவங்க விட்டு போறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம்னு எனக்கு தெரியல. பட் அது நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். என்ன காரணம் ரீசன் சொன்னா இப்போ ஓகே நம்ம சரி பண்ணலாம். இப்போ நீங்க வந்து ஓகே உனக்கு கால் வலிக்குதா கை வலிக்குதா ஏதாவது சொன்னீங்கன்னா அதுக்கு நான் சொல்யூஷனை நான் பார்ப்பேன். பட் எதுவுமே சொல்லாம ரீசனே சொல்லாம போய் அம்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டா என்னன்னு தெரியும்? அதில் இப்போ வந்து ரீசெண்டாக கூட நான் போஸ்ட் ஒன்று போட்டுருந்தாங்க, இந்த மாதிரி பாஸ்ட் இருக்கு கேஸ் இருக்கு அப்படின்னா, கேஸ் இருக்கவங்கலாம் ஃபேமிலியே இருக்கக்கூடாதுனா இந்தியாவில் மட்டும் லட்சக்கணக்கான பேருக்கு ஃபேமிலியே இருக்காது. இல்ல எனக்கு புரியல, என்ன கேஸ் உங்க மேல கேஸ் இருக்கு? ஒரு ரயில்வே போலீஸ் கேஸ். ஓகே ஓகே, எதனால? அது வந்து அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அது வந்து ஒரு பொய் வழக்கு, அது கோர்ட்ல இருக்கு. ஸோ அது வந்து 5 இயர்ஸ் முன்னாடி பிஃபோர் நடந்த ஒரு பாஸ்ட், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாஸ்ட் வச்சு யாரும் இப்போ ஜட்ஜ் பண்ண முடியாதுல்ல. அதான் அவங்களுக்கு தெரிஞ்சுதான் ப்ரப்போஸ் பண்ணேன். இல்ல உங்க மேல கேஸ் இருக்குன்னு தெரிஞ்சுதான் அவங்க உங்களை லவ் பண்ணாங்களா? அது சொல்லியிருந்தாங்க, ஐ லவ் யூ சொன்னேன். அந்த டீட்டெயில் சொல்லி தான் ப்ரப்போஸ் பண்ண, அதுக்கப்புறம் தான் இது பண்ணல. இது அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சாலும் அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டை விட்டு வந்து நாங்கள் மேரேஜ் பண்ணிட்டோம். இல்ல இப்ப என்னன்னா எல்லாருக்குமே பார்க்கும்போது என்னமா தோணுது, சரி ஓகே இவங்க 2 பேரும் லவ் பண்ணாங்க, கல்யாணம் பண்ணாங்க, தனியா வாழ்ந்தாங்க, திடீர்னு ஒரு சடனா ஒரு பொண்ணு வந்துட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போறாங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இருந்தாதான் அந்த பொண்ணு கிளம்பி போவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே, சாதாரண மனுஷங்க எல்லாருக்குமே தோணும். என்னதான் உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சண்டை வந்திருக்கணும், இல்ல ஒரு தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருந்திருக்கணும். ஏதாவது ஒண்ணு இருந்தா தானே அவங்க கிளம்பி போவாங்க. என்ன காரணத்துக்காக அவங்க கிளம்பி போனாங்க? ஸோ நான் ரிவீல் ஆகாம இருக்கதே ரொம்ப நாள் பிரச்சனையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ரிவீல் ஆனேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, நான் என்ன இந்த 1 மந்த் லாஸ்ட் 1 மந்த்ல வந்து என்ன நான் தப்பு பண்ணணும் அதை சரி பண்ண தான் நான் பார்த்துருக்கேன். இப்போ வந்து நான் ரிவீல் ஆகும் வந்தது ரிவீல் ஆனேன். ஸோ ஓகே அவங்களுக்கு பிடிக்காத விஷயம், அவங்களுக்கு என்னன்னா செய்யணும்னு தோணுதோ அதான் நான் செஞ்சுட்டு தான் இப்போ இருக்கேன். ஏன் இல்ல நீங்க ரிவீல் ஆகிறதுக்கும் ரிவீல் ஆகாம இருக்கிறதும், இப்ப ரிவீல் ஆனீங்கன்னு சொன்னீங்க, ஏன் ரிவீல் ஆகல? நான் வந்து ஓகே இதனால அவங்க ஆகக்கூடாதுன்னு சொன்னாங்களா? நீ வெளியே மூஞ்சி காமிக்காத அப்படி சொன்னாங்களா? அவங்க காமிக்கும் தான் அவங்களுக்கு ஆசை. நான் வந்து ஓகே நம்மளோட இது வந்து இவங்கள அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்ச நாள் ஆகட்டும்னு சொல்லிட்டு ரிவீல் ஆகாம இருந்தோம். ஸோ ஓகே இப்போ கோச்சிக்கிட்டு போனனால இதுதான் ரீசனா இருக்குமோன்னு சொல்லிட்டு நாம ஒரு இது பண்ணி என்னென்ன ரீசனுக்கு ஒரு லிஸ்ட்டை போட்டு ஒரு 10 லிஸ்ட்டை போட்டு ஒன்றா டிக் பண்ணிட்டு வரோம். ஸோ இதா இருந்தா இது காரணம் பண்ணிக்கலாம், இதா இருந்தா இது பண்ணிக்கலாம். என்ன அந்த 10ல என்ன இருக்கு, என்னென்ன இருக்கு? 10ல இந்த மாதிரி ஒவ்வொன்றா இருக்கும் ரிவீல் ஆகிறது.
இப்போ இந்த பீச் கூட பாத்தீங்கன்னா அவங்க லாஸ்ட் மந்த் எங்கிட்ட ரொம்ப நாளா கேட்டாங்க. இல்லங்க, இந்த கேள்வி நான் வச்சே ஆகணும். என்னால முடியல. நான் ஒவ்வொரு இன்டர்வியூலயும் பாக்குறேன், ஒவ்வொரு இடத்துல வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க. ஒரு நாள் கோவில்ல கொடுத்துருக்கீங்க, ஒரு தடவை ஸ்டூடியோல கொடுத்துருக்கீங்க, ஒரு தடவை வீட்டுல கொடுத்துருக்கீங்க. இப்ப பார்த்தா எங்களை பீச்சுக்கு வர வச்சிருக்கீங்க. இல்ல எப்படி சொல்றதுன்னா வந்துட்டு நிறைய பேரை இன்டர்வியூஸ் எடுத்திருக்கோம். அவங்களே இப்படி செலக்ட் பண்ணி கூப்பிடல. ஏன் நீங்க பீச்சை செலக்ட் பண்ணி இங்க கூப்பிட்டுருக்கீங்க? ஆக்சுவலா லாஸ்ட் நான் 10 லிஸ்ட்ல இன்னொரு லிஸ்ட்னா லாஸ்ட் 1 மந்தா வந்து எனக்கு பீச்சுக்கு போவாங்க. பீச்னா ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ பீச் கூட்டு போனாங்க. பட் நான் ஒர்க்ல இருந்தனால நான் கூட்டு போக முடியல. சரி ஓகே, அதனால வந்து அவங்க பீச் பிடிக்கிறதுனால சரி ஓகே. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா நான் அவங்கள காண்டாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எப்படின்னா பிளாக்ல வச்சிருக்காங்க ஓகே. பட் ஆனா நான் கொடுக்குற இன்டர்வியூ அது 1 ஹவர் ஆகட்டும் 2 ஹவர் ஆகட்டும் ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாம பாக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால ஓகே பீச் போய் யார் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றா? இந்த மாதிரியான தகவல் எல்லாம் யார் உங்களுக்கு 2 பேரும் மியூச்சுவலா இருக்கவங்க தான். ஓகே. இந்த மாதிரி வந்து பார்த்தாங்கன்னு சொன்னாங்க. சரி அப்போ ஓகே பார்க்குறாங்கன்னா ஆக்சுவலாக நான் ஒரு போஸ்ட் ஸ்டோரி ஒன்று போட்டு இன்டர்வியூ ஸ்டாப் பண்ணிட்டேன் வேணான்னு சொல்லிட்டு. ஏன்னா அது அவங்களும் நெகட்டிவாக போகுது எனக்கும் நெகட்டிவாக போகுதுன்னா ஸ்டாப் பண்ணிட்டோம். பட் அதுக்கப்புறம் ஏன் இது இன்டர்வியூ நான் போஸ்ட்டுக்கு அப்புறம் கொடுக்குறேன்னா ரீசன் அவங்க தான். சரி நம்ம பார்க்குறாங்களே ஓகே, அப்போ நம்ம வந்து அவங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு நம்ம பிடிச்சதை பேசுவோம். இல்ல இப்போ எல்லாருமே லவ் பண்ணுவாங்க. எல்லாரும் வாழ்க்கையிலுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வாழ்க்கையில இல்லைன்னா ஒரு லிவிங்ல இருக்கிறவங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். பிரச்சனை வந்துட்டு வாழ்றவங்க மறுபடி சேர்ந்து வாழ்றவங்க வாழ்வாங்க, பிரிஞ்சு போறவங்க பிரிஞ்சு போறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. இவ்வளவு தூரம் பிரச்சனை வந்திருக்கு, நீங்க இத்தனை இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கீங்க, அவங்க ஏன் எந்த ரிப்ளையும் கொடுக்காம வாயவே திறக்காம இருக்காங்க? அது தெரியல. என்னையெல்லாம் நான்லாம் இருந்தேன், இப்ப யாராவது எனக்கு ஆப்போசிட்ல பதில் சொன்னா ஏன் அப்படி சொல்ற, எதுக்கு நீ வந்து பேசுற அப்படின்னு ஒரு கேள்வியாவது கேட்பேன். ஏன் அவங்க அது எதுவுமே கேட்கலன்னு நினைக்கிறீங்க? அது எனக்கு சுத்தமா தெரியல. அவங்க ஏன் பேசணும்னு தெரியல. மேபி நான் தான் சொன்னேன்ல எனக்கு அந்த மாதிரி பிரியணும் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. அகைன் சேர்ந்து தானே வேலை பார்க்கணும். அதனாலே அவங்க பேசாம இருக்கலாம். அவங்க உங்களை யாருன்னே தெரியாதுன்னு தானே சொல்றாங்க. யாருன்னே தெரியாதவங்க எப்படி எங்க சொன்னாங்க நீங்க சொல்றீங்க? இல்ல சில ஓகே சரி எல்லாம் சொன்னீங்கல்ல. சில இப்போ விஷயங்கள் நான் ஒரு ரீசெண்டா ஒரு வீடியோ ஒன்று ட்ரெண்டா போயிருக்கும். பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் சேனல் வந்து ஆதி ஐ லவ் யூ நீ இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு அதில் அவங்க பேசுறப்பவே நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வாய்ஸ்லயும் அவங்க கண்ணிலயும் வந்து என்ன அளவுக்கு ஒரு லவ் இருக்குன்னு தெரியும். அவங்க பேசுறது வீடியோலயே எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கவங்க எப்படி தெரியாதுன்னு சொல்ல முடியும்? இல்ல இப்ப தெரியும் அப்படின்னா, இப்ப உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஈவன் ஒரு ஃப்ரெண்டாவே இருக்கட்டும், ஏதாவது பிரச்சனை இருக்கும்போது என்ன சொல்லுவோம், அவன் என் ஃப்ரெண்டுடா அப்படின்னு ஒரு வார்த்தையா சொல்லுவோம். நீங்க ஒரு வீட்டுல சட்டப்படி திருமணம் செய்யப்பட்டு ஒரு வீட்டுல வாழ்ந்திருக்கீங்க, இவ்வளவு தூரத்துக்கு வந்து போராடுறீங்க, நிறைய விஷயங்கள் சொல்றீங்க, நாங்க ரெண்டு லவ் பண்ணோம் வாழ்ந்தோம், அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க, என்ன காரணம்னே தெரியல, நிறைய விஷயங்கள் முன் வைக்கிறீங்க. அவங்க வாயவே திறக்கல, வந்து எதுவுமே சொல்லலையே. அதனாலதான் என்னன்னு கேக்குறேன். ஏன்னா வந்துட்டு இடம் கூட வந்து அவங்களுக்கு பிடிச்ச இடமா செலக்ட் பண்ணி வந்துட்டு இருக்கீங்க, அவங்க வந்து எதுவுமே சொல்லாம இருக்காங்களே, என்ன காரணம்? அவங்க ஓகே மேபி கொஞ்ச நாள் டைம் ஆகும் சொல்றதுக்கு. ஓகே அவனுக்கு கொஞ்ச நாள் ஸ்பேஸ் வேணும் போல, அந்த மாதிரி தான் யோசிப்பாங்க. ஓகே இதை நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு பேசுவோம் அப்படின்னு கூட யோசிக்கலாம். ஒருவேளை அவங்க ரொம்ப பெரிய ஃபேம்ல இருக்காங்க. இப்போ வந்து சின்ன மருமகள் ஸ்வேதா தெரியாதவங்க யாருமே கிடையாது. சோ அந்த ஃபேம்ல இருக்கறனால அவாய்ட் பண்ணி போயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி அவாய்ட் பண்றது நினைச்சா தான் சொன்ன. ப்ரீவியஸா அவங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருந்தாங்க, பட் அதெல்லாம் எதுவுமே பண்ணல. எங்களுக்கான டைம் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் தான் கமிட் ஆகும். இல்ல நீங்க எதுவும் சப்போர்ட் பண்ணாம விட்டீங்களா? சீரியல்ல போக கூடாது, நடிக்க கூடாது அப்படி ஏதாவது சொல்லிட்டீங்களா? அப்படிலாம் நான் வந்து இங்க சென்னையை கூட்டு வந்து பெங்களூர் ஆக்சுவலா அவங்களோட ஐடியா பாத்தீங்கன்னா பெங்களூர் போனான்னு தான் சொல்லியிருக்கேன். ஆஃப்டர் மேரேஜ் பெங்களூர் போனா நான் இல்ல நீங்க வா நம்ம இது பண்ணலாம்னு சொல்லி நான் தான் கூப்பிட்டேன். நீங்க தான் கூப்பிட்டு வந்தீங்க சீரியல் இண்டஸ்ட்ரிக்குள்ள கூட்டிட்டு போனது நீங்க தானா? ஸோ வந்துச்சு. ஸோ 2 பேரும் சேர்ந்து தான் போய் பண்ணேன். ஆடிஷன் அட்டெண்ட் பண்றது, ஆடிஷன்க்கெல்லாம் நீங்க தான் கூட்டிட்டு போனீங்க. பேசுனதே ஃபர்ஸ்ட் நான் தாங்க. இல்ல ஒரு வளர்ச்சி பாதையை காமிச்சதே நீங்க தான். வளர்ச்சி பாதைனா அவங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. பட் யாரும் நம்ம ரோட்ல போறவங்களை கூப்பிட்டு பண்ணல. இன்னும் ஸ்டோரிக்கு ஆப்டா இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. சரி நான் பேசினேன். சரி வா நம்ம பெங்களூர் வேணா சென்னை போனா நமக்கு லைஃப் இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டீங்க. இல்லைங்க, ஒரு மாதிரி ட்ராஜடியா இருக்கு. நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு இடங்களையும் ஒரு சில விஷயங்கள் முன்வைக்கிறீங்க, நிறைய ஸ்டோரிஸ் போடுறீங்க, பார்த்துருக்கோம், நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்றீங்க, சர்டிஃபிகேட்ஸ் காமிக்கிறீங்க, எங்க 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு இந்த பாரு சர்டிஃபிகேட் அப்படின்னு காமிக்கிறீங்க. மறுபடி என்ன கேட்க தோணுதுன்னா, இந்த கேள்வி நான் மீன் ஒரு தரப்பா நான் கேட்கறேன்னு நினைக்காதீங்க. அவங்க எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணல, போறாங்கன்னா விட்டுற வேண்டியதானே? இதே உங்களுக்கு தான் விடுவீங்களா? நார்மலா ஒரே வீட்டுல லவ் பண்ணி ஒரு கஷ்டப்பட்டு நீங்க அப்படியே ஒரு கோட்டையே கட்டி வச்சிருக்கீங்க. எல்லாமே 90% முடிஞ்சு, இன்னும் 10% தான் இருக்கிறப்ப என்ன காரணம் கூட சொல்லாம நீங்க உங்களை விட்டு சட்டுன்னு ஒருத்தவங்க போயிட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? அப்படியே விட்டுறீங்களா? போயிட்டாம்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க, அடுத்த பஸ் பிடிச்சி போயிடுவீங்க? இல்ல அப்படி யாரும் விட்டுட்டு போக மாட்டாங்க ப்ரோ. ஓரளவு கேட்போம், ஓரளவு போராடுவோம். அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, நான் போறேன் அப்படிங்கும் போது அவங்களை இழுத்து பிடிச்சி வைக்க முடியாது. இல்ல நீங்கள போராடுவோம், அதான் நானும் போராடுறேன். ஆனா எதுக்காக போராடுறேன் எனக்கு இன்னும் தெரியல. உங்களுக்கே தெரியல எதுக்கு போராடுறீங்கன்னு தெரியலையா? பாப்போம், பேசுவோம், அதுதான் விஷயம். இல்ல நான் வந்துட்டு நீங்க நினைக்கலாம் ஒரு பெண்ணா இருக்கனால ஒரு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. நார்மலா சொல்றேன், ஒரு விஷயம் பிடிக்கல, நான் ஒரு பாதையை நோக்கி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்கன்னா வந்துட்டு
அவங்கள கூப்பிட்டு பேசி இந்த விஷயம் தான்ப்பா, ஓகே உனக்கு கரெக்ட் இல்லையா, உனக்கு பிடிக்கலையா போறியா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறணும். அதுதான் ஒரு நார்மல். ஓகே இவ்வளவு பெரிய பிரச்சனை இழுத்து 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 அது பெரிய பிரச்சனை ஆக்குறது தவறு தானே. ஓகே அவங்க பிடிச்சனாலதான் வீட்டை விட்டு வந்தாங்க என் கூட. ஓகே நம்ம கூட இருந்த ஃபேமிலி அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்களுக்கு எந்த அளவுக்கு என்ன பிடிக்குமோ ஸோ அவங்க எனக்காக என்னென்ன பண்ணியிருப்பாங்கன்னு யோசிப்போம்ல. ஸோ அதுக்காக தான் என்னை வீட்டை விட்டு வந்தாங்க. இப்போ பிடிக்காம போகுதுன்னா என்ன ரீசன், அதுதான் விஷயம். என்ன ரீசன் தெரிஞ்சா அது ஓகே, கரெக்டான ரீசனா. இது வரைக்கும் ரீசன் சொல்லவே இல்லையா? ரீசன் சொல்லவே இல்லை. பட் இப்போ என்ன சொல்றாங்கன்னா நான் பாஸ்ட்னு சொல்றாங்க. பட் இந்த பாஸ்ட் விஷயம் உனக்கு ஆல்ரெடி தெரியுமே, நான் சொல்லி தானே ப்ரப்போஸ் பண்ணேன். ஓ, அந்த உங்க மேல கேஸ் இருக்கிறது வந்துட்டு அவங்க அது சொன்னாங்க ஒரு மேல கேஸ் அலிகேஷனா இருக்கு. வைக்கிறப்ப இது அலிகேஷன் இல்லை. இல்ல அவங்களுக்கு வேற யாரு கூட அஃபேர் இருக்குன்னு நினைக்கிறீங்க? லவ் பண்ணுவாங்க, வேற யாராவது லவ் பண்ணுவாங்க அப்படின்னு ஸோ நினைக்கிறீங்க? அது எப்படிங்க அஃபேர்னா, லைக் எப்படின்னா ஒரே வீட்டில் ஒரு 2 பேரும் ஒன்றா இருக்கும் 24/7. ஸோ ஒன்றா போகிறோம், ஷூட்டுக்கு போகிறோம், ஒன்றா சாப்பிட போகிறோம், ஒரே ஒரு இருக்கப்ப அந்த மாதிரி தாட் வராதுல்ல. ஒரே வீட்ல இருந்து துரோகம் பண்ண முடியுமா என்ன? ஒரே வீட்ல இருந்துட்டு ஒரே தட்டில் சாப்பிட்டு எல்லாமே வந்துட்டு மாறி இல்ல இந்த கேள்வி நான் கேக்குறேன், கோச்சுக்காதீங்க. உங்களுக்கு வேற யாரு கூடயாவது நீங்க யாரு கூடயாவது பேசி, ஏன்னா கேர்ள்ஸுக்கு இருக்க மைண்ட் செட், நீங்க யாரு கூடயாவது பேசி அது அவங்களுக்கு பிடிக்காம போய் இவனுக்கு வேற வேலையே இல்லை இப்படிதான் எல்லாரும் கூட பேசிட்டே இருப்பான், வேற யாரு கூட அஃபேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களா? லாஸ்ட் 1 மந்த் நான் பீச்சுக்கு கூட்டு போனாங்க, நான் கூட்டு போவே இல்லை. ஸோ அவங்க கேட்டே என்னால பண்ண முடியாம ஒர்க்குன்னு சுத்திட்டு இருந்தேன். இல்லை எங்க நான் இன்னொரு பொண்ணுகிட்ட வேற போய் நான் பேசுறேன். அப்புறம் எதுக்குங்க அவங்க விட்டுட்டு போனாங்க? அதுதாங்க தெரியல. தெரிஞ்சா நானே சொல்ல மாட்டேனா. இப்ப உங்ககிட்ட கான்டாக்ட்ல இருக்காங்களா, பேசுறாங்களா? அவங்க என்கிட்ட இது பேசல. பேசல. அப்ப பேசலைங்கும் போது மறுபடியும் அவங்கள ஃபோர்ஸ் பண்றது தப்பு தானங்க. பேசல, அந்த பொண்ணு எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணல, திருப்பி நான் ஸ்வேதாவோட ஹஸ்பண்ட் சொல்றது தப்பு தானே. நான் ஸ்வேதாவோட ஹஸ்பண்ட் சொல்ல மாதிரி என்னன்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்க நீங்க? இல்ல அது எனக்கு எப்படி கேக்குறதுன்னு புரியல. ஸ்வேதாவோட ஹஸ்பண்ட் சொல்றதுல வேற என்ன சொல்றதுன்னு அதுக்கு அவங்க வந்து ஏதாவது பதில் சொன்னா நம்ம பேசலாம்ல. அவங்க தான் லைக் இதுல ஒரு போஸ்ட் ஒன்ல போட்டாங்களா, இல்ல 2வதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல யாருன்னே தெரியாதுன்னு சொன்னாங்க. 2வதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க செப்பரேட் ஆயிட்டோம், லீகலா மூவ் பண்றோம். லீகலா யார் மூவ் பண்ணுவா? தெரியாதவங்க கூட லீகலா மூவ் பண்ண முடியும்? நம்ம அவர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் லீகலா மூவ் பண்ண முடியும். செப்பரேட் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க, லீகலா மூவ் பண்றோம்னு சொல்லிட்டாங்க. சோ எனக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எந்த தைரியத்துல மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட சேருவாங்க அப்படிங்கிற எந்த தைரியத்துல? ஏதாவது ஒரு மூலையில ஒரு குட்டி தைரியம் இருக்கும்ல, எந்த தைரியத்துல நீங்க இத திருப்பி அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கீங்க? எல்லாத்துக்கும் ஒரு லைஃப் தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் எப்படி ஒரு லைஃபோ அந்த மாதிரி தான் எனக்கு ஒரே ஒரு லைஃப்னு சொல்லிட்டு தான் இது பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஒன்றும் பெருசா நம்ம லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா 500 வருஷம் 1000 வருஷம் வாழ போறது இல்லை. நம்ம லைஃப் ரொம்ப ஷார்ட். ஸோ நமக்கு பிடிச்சவங்களோட தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியும் நம்ம லைஃப் கூட. ஸோ அப்படிதான் இருக்கு. 2வது பார்த்தீங்கன்னா சின்ன விஷயம் இது நம்ம நீங்க சொல்றீங்களா ஃபேம் வந்துருச்சா விட்டு போயிட்டாங்களா, நீங்க சந்தோஷமா இருக்கிறது காசு அதெல்லாம் முக்கியமே இல்லை, தேவையே இல்லை. ஏன்னா ஒரு டைம் நாங்கள் லவ் பண்ணப்ப என்ன ஆச்சுன்னா, ஒரு டைம் என்கிட்ட 0 பேலன்ஸ், என்கிட்ட எதுவுமே இல்லை. அவங்க கிட்டயும் பார்த்தீங்கன்னா ஒரு 300 400 சம்திங் தான் இருந்துச்சோம். ஸோ என்ன பண்ணாங்க, அப்போ அந்த 400 எடுத்துட்டு என் கூட வந்துட்டு நாங்கள் 2 பேரும் அன்னைக்கு நைட்டு பீச்சுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் போகிறோம். அப்போ ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னாங்க, சந்தோஷமா இருக்க காசு தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ யாரு இது சொன்னது? ஸ்வேதா. ஸ்வேதா. ஸோ அவங்களே எப்படி ஃபேம் வந்ததுக்கு அப்புறம் கழிச்சு விடுவாங்க. ஓகே. இல்ல நிறைய டைம் இப்போ நாங்க மேரேஜ் ஆனதுக்கு போய் ஒரே வீட்டில் இருக்கப்போ கூட சம்டைம்ஸ் எங்களுக்கு வந்து நாங்கள் கேஷ் இல்லாமலாம் இருந்திருக்கோம். அப்போ என்னன்னா எங்களோட ஹாப்பினஸ் என்னன்னா சமைப்பாங்க. குக்கிங் அவங்க ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப குக் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். குக்கிங் பண்ணி என்ன கோவத்தில் சண்டையில் இருந்தாலும் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் வாய் எப்பயுமே அவங்க தான் ஊட்டி விடுவாங்க. ஊட்டி விட்டு 2 பேர் சேர்ந்து நெட்ஃப்ளிக்ஸ் பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து காசோ பெருசாக எதுவுமே தேவைப்படல. சரி, இவ்வளவு நீங்க ஸ்வேதாவை பத்தி நல்ல விதமா தான் சொல்றீங்க. அப்புறம் ஏன் ப்ரோ ஒவ்வொரு இன்டர்வியூலயும் என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, நான் ப்ரூஃப் கொடுக்க போறேன், வெளியே நிறைய விஷயங்கள் இருக்கு, வீடியோஸ் இருக்கு அப்படின்னு ஏன் அதை சொல்லணும்? ஓகே, நீங்க அவங்க மேல மரியாதை வச்சிருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இடம் கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் செலக்ட் பண்றீங்க, ஓகே அதெல்லாம் நாங்க ஏத்துக்கிறோம். என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, நான் ப்ரூஃப் காமிக்கிறேன், என்கிட்ட வீடியோஸ் இருக்கு, நான் வீடியோ காமிக்கிறேன், அதெல்லாம் சொல்ல தேவையில்லையே. அந்த அன்பை நீங்க வேற மாதிரி வெளிக்காட்டலாம். நீங்க இதெல்லாம் சொல்லணும்னு தேவையே இல்லையே. நான் அந்த மாதிரி ப்ரூஃப் இருக்கு நான் எதுவுமே சொல்லவே இல்லையே. ப்ரூஃப் இருக்கு, வீடியோஸ் இருக்கு, எந்த ஒரு இன்டர்வியூ நீங்க எல்லா இடத்துலயுமே கல்யாணமான சர்டிபிகேட் காமிச்சீங்கல்ல? ஆமா கேட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஓகே உங்க ஹஸ்பண்டே இல்லைன்னு போன நினைச்சாங்க. நார்மலாவே இப்ப பையன் ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்ணணும்னா எல்லா ப்ரூஃபும் வேணுங்க. நீங்க வந்து ஒண்ணுமே இல்ல, நீங்க மேரிடா? நான் மேரிட் தான். நீங்க மேரிட்னு சொன்னா எல்லாருமே நம்பிடுவாங்க. இப்ப நான் மேரிட்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. சோ அதுக்குண்டான ப்ரூஃப் நான் கொடுத்தாலுமே என்ன பண்ணிடுவாங்க, ஓகே இது ஃபேக் சர்டிபிகேட் ஒரிஜினல் அப்படிம்பாங்க. பசங்களை இங்க எல்லாமே சந்தேகத்தோட தான் எல்லாம் நிறைய பேர் பார்ப்பாங்க. முழு சம்மதத்தோட தான் ஸ்வேதா அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? வீட்டை விட்டு வந்து யாருங்க அரை சம்மதத்தோட வீட்டை விட்டு வருவாங்க? சோ தம்பி வீட்டை விட்டு வந்தது அவங்க அம்மா அவங்க ஃபேமிலி எல்லாருக்குமே தெரியுமா?
வீட்டை விட்டு நிறைய பிரச்சனைகள் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து ஆமா. கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நான் போய் கேட்டப்ப இல்ல. அவ்வளோ கஷ்டப்பட்டு வீட்டை விட்டு எல்லா போராட்டங்கள் போராடி உங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஏன் அவங்க உங்களை விட்டுட்டு போறாங்க? ஏதாவது ஒரு காரணம் இல்ல, இருக்கணும்ல. நான் எனக்கே யோசிச்ச வரைக்கும் என்னன்னா லாஸ்ட் 1 மந்தா வந்து சரியா நான் அவங்க கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, பேசல, அவங்க சொன்னதை கூட்டு போல. அந்த மாதிரி எனக்கு ஒரு தாட் இருக்கு இப்போ. ஏன்னா அப்படி எல்லாம் கிடையாது ப்ரோ. நீங்க என்ன கேட்டீங்களே நீங்க மேரிடான்னு சொல்லிட்டு, என்னதான் இருந்தாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணாம போனாலும் சரி, காசே இல்லாம போனாலும் சரி, அவங்க நம்ம கூட இல்லாம ரொம்ப தூரத்துல நிறைய பேரோட லவ்வரா இருக்கட்டும், பாய் ஃப்ரெண்டா இருக்கட்டும், லாங் டிஸ்டன்ஸ்ல வேற ஊர்ல எல்லாம் இருப்பாங்க. அவங்கள பிரேக்கப் பண்ணிட்டு போகலையே, அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க வரணும்னு இது பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. சம்திங் லைக் ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, அதனாலதான் இவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டு, அப்படிதான் பாக்குறவங்க கருத்து அப்படிதான் இருக்கும். ஏதோ ஒரு தப்பு அவங்க பிரிஞ்சுட்டாங்க போல, ஏதோ ஒரு விஷயத்த யாரோ ஒரு ஆள் மறைக்கிறாங்க அப்படிங்கறதுதான் தோணும். என்னதான் பிரச்சனை? என்ன பிரச்சனை இல்ல. என்ன எனக்குள்ள இருக்கு, நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, ரிவீல் ஆகாம இருக்குது இந்த மாதிரி பீச். சோ இந்த மாதிரி நான் 10 பாக்ஸ் வச்சிருக்கேன். இந்த 1 மந்த்ல நான் என்னென்ன தப்பு பண்ணனோ அதெல்லாம் தான் இப்ப சரி. ரிவீல் ஆகாம இருக்கிறது ஒரு பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறீங்க? பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, இன்ன வரைக்கும் அவங்களோட ஹஸ்பண்ட் யாருன்னு தெரியாது, அவங்க ஒய்ஃப்னு யாருன்னு தெரியாது, அவங்களோட குழந்தைங்க யாருன்னு தெரியாது, அவங்க ஃபேமிலி இவங்க இந்த ஏரியால தான் இருக்காங்களா, இவங்க சொந்தக்காரங்க தான், எதுவுமே தெரியாது. ரிவீல் ஆகாம இருக்கிற அளவுக்கு நம்ம நார்மல் பீப்புள் தானே ப்ரோ, நம்ம ஒண்ணு பெரிய ஆளுங்க எல்லாம் கிடையாதுல்ல. நீங்க சொல்றது ஓகே தான். 10 பேர்ல ஒரே மாதிரி இல்ல. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பெரிய ட்ரீம் வந்து இந்த சினிமா, மீடியா ஃபீல்ட் அப்படிலாம் இல்ல. சரி, அவங்களோட பெரிய ட்ரீம் என்னன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வீடியோ போடணும், மேரேஜ் பண்ணணும், இப்படி அவங்களோட ஆசை. அது மட்டும் தான். ஏன்னா நம்ம கப்பல் வீடியோஸ்ல இப்ப ரீசெண்டா vlogs இதெல்லாம் பாப்பாங்களா, ஏன்னா அடிக்கடி கூப்பிடுவாங்க, வீடியோ போடலாம், வீடியோ நான் வரலன்னு ஒரு அவங்க கூப்பிடுவாங்களா? அவங்க கூப்பிடுவாங்க, வீடியோ போடலாம், இல்ல வேணாம் நீ போட்டுக்கோ அப்படின்னு நான் சொல்லுவேன். சோ அது அவனுக்கு ஒரு 3 வருஷம் ரொம்ப பெரிய ட்ரீம் ஆகல. எல்லாத்தையுமே இப்போ யார் நீங்க மேரிட் ஆனாலும் யார் மேரிட் ஆனாலும் இப்ப வந்து சோஷியல் மீடியா போடுறதா ஒரு ட்ரெண்டாவே போயிட்டு இருக்கு எல்லாமே. சோ எல்லாத்துக்குமே ஒரு ஆசை ஒண்ணு இருக்கும்ல. அப்படி இருந்த பொண்ணு மாறுறதுக்கு என்ன காரணம்? அத வா சொல்லுங்க. வீடியோ போடலாம், வா கப்பல வீடியோ போடலாம், வா வெளியே போலாம் அப்படின்னு சொன்ன பொண்ணு சுத்தமா நீ எனக்கு வேணவே வேணாம், எனக்கு உன்னோட கான்டாக்டே வேணாம், நான் உனக்கு திருப்பி ரிப்ளை கொடுக்க கூட விரும்பல அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? ஏதாவது ஒரு காரணம் இருக்குல்ல. தெரியாதுன்னு சொன்னா அது எப்படி தெரியாதுன்னு சொல்ல முடியும்? லாஸ்ட் 1 மந்த்ல நான் என்ன பண்ணனும் அத தான் நான் தேடிட்டு இருக்கேன். லாஸ்ட் 1 மந்த் நீங்க என்னதான் பண்ணீங்க சொல்லுங்க. அத சொன்னேன், அவங்க சொன்னது எதுவுமே நான் பண்ணலாம் கூட, உட்கார்ந்து பேசல, சரியா டைம் ஸ்பெண்ட் பண்ணல, எதுவுமே நான் பண்ணாதப்ப ஓகே இதனால கோச்சிட்டு போனாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரீசனா இருக்கு. அதனால எல்லாம் எப்படி ப்ரோ கோச்சிட்டு போவாங்க? இல்ல அவதான் சொன்னேன், நீங்க சொல்றீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு லவ்ங்கிறது பயங்கரமா, இப்ப நம்ம லவ் பண்றப்ப நம்ம கொடுத்த லவ் வேற. தேடிதான் ப்ரோ வருவாங்க, தேடி எப்படியாவது பேசிடணும், எப்படியாவது சேர்ந்துடும். பிகாஸ் உங்களுக்கு சட்டப்பூர்வமா திருமணம் ஆயிருக்கு. ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கணும்னா கூட லீகலா நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கணும். செப்பரேட் ஆகணும்னா கூட ஜுடிஷியல் அனுமதி கொடுத்திருக்கணும், ஜுடிஷியல் செப்பரேஷன் ஆயிருக்கணும். அதாவது பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி 2 பேரும் மியூச்சுவலா இது பண்றதுனா கூட கோர்ட்டே வந்து நம்ம கவுன்சிலிங் கொடுப்பாங்க, சேர்த்து வைக்க பார்ப்பாங்க. கண்டிப்பா. அதுக்கு முயற்சி ஏதாவது பண்ணீங்களா? நான் பர்சனலா சொல்றேன், இப்ப ஒவ்வொரு சேனல்ல உட்காந்து இன்டர்வியூ கொடுக்கறதுனாலயோ, நம்ம ஒவ்வொரு ஸ்டோரி போடுறதுனாலயோ, நம்ம இன்ஸ்டாகிராம் எது போடுறதுனாலயோ ஒண்ணு சேர்றதுக்கான வழியே கிடையாது. இதை வந்து ஒரு சட்டப்பூர்வமா ஒரு திருமணம் பண்ணிருக்கீங்க, இவ்வளவு லீகலா வந்து நம்ம ஒரு ஆக்ஷன் எடுத்து அதுக்கப்புறம் மூவ் பண்ணாதான் ப்ரோ கரெக்டா இருக்கும். பட் ஆனா லீகலா ஏன் நீங்க அதை எடுக்கல? அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துட்டு போய் உங்களால பேச முடியலன்னா ஒரு அட்வொகேட் வச்சு பேசுறதுக்கா ட்ரை என்ன பண்ணிருக்கீங்க. சொல்றேன்னா அவங்கள ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பவுமே உமன்ஸ்க்கு வழி விடுன்னு சொல்லுவாங்க, பெண்களுக்கு முதல் சட்டம் அப்படிலாம் கிடையாது ப்ரோ. தப்பு யாரு பக்கம் இருக்கு, சரி யாரு பக்கம் இருக்கும், அந்த பக்கம் தான் வந்து சட்டம் போகும். சட்டம் வந்துட்டு இப்ப அப்படிலாம் கிடையாது. பொண்ணு பாவம் அப்படிலாம், பொண்ணு தப்புனாலும் தப்புதான், பையன் தப்புனாலும் தப்புதான். இல்ல கண்டிப்பா நான் ஒத்துக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னாலும் அவங்க எடுக்கட்டும் நான் சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க மாட்டேன், அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கட்டும், அதுக்கு நான் நம்ம எடுத்துக்கலாம் நான் சொல்றேன். ஏன் அவங்கள ப்ளேம் பண்ணி நீங்க இருக்கணும்? இப்ப நீங்க தானே அவங்க வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அவங்க வேணும், எனக்கு திருப்பி என்னோட லவ் வேணும், நான் அவங்க கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு. ஒரு குழந்தைய 3 வருஷமா வளர்த்துட்டு அம்மா குழந்தைய விட்டு போன மாதிரிதான் அம்மா தேடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிதான் என்ன ரீசன், கரெக்டான ரீசன் தெரியணும். அந்த ரீசனுக்காக எப்படி ஷார்ட் அவுட் பண்ணணும்னு பாக்கணும். இதோட எதுவுமே தெரியாம விட்டு போனா என்ன? இப்ப நீங்க கேக்குற மாதிரி தான் எல்லாமே கேக்குறாங்க, என்ன அப்பா ரீசன், ஏன்ப்பா விட்டு போனா மறைக்கிறியா? இல்ல அவங்க ட்ரை பண்ணலையா உங்களை வந்து பார்த்து பேசணும், நீ ஒரு பார்க்கணும்? அவங்க அம்மா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் 3 டைம்ஸ் கால் பண்ணாங்க, நான் எடுக்கல. என் மேல தப்பு. அவங்க கால் பண்ணி நீங்க எடுக்கல. சரி நம்ம போயிட்டாங்களே சொல்லிட்டு நான் கோவத்துல இருந்தா எடுக்கல. பட் நெக்ஸ்ட் டே நான் கால் பண்றேன், அவங்க எடுக்கல. சோ தப்பு பின்னாடி யாராவது இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு பின்னாடி யாராவது இருப்பாங்களா, இல்ல இதனாலதான் அவங்க தள்ளி போறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களை இதை நான் சொல்றேன், நீங்க கோச்சுக்காதீங்க. டாக்ஸிக்னு நினைச்சிட்டாங்களா? நீங்க டாக்ஸிக் ஏதாவது அவங்ககிட்ட பண்ணிட்டீங்களா? இது பண்ணாத, அது பண்ணாத, எங்க போற, யாரு அவன், அப்படி இப்படி ஏதாவது பண்ணிட்டீங்களா? அந்த மாதிரிலாம் அவங்க அந்த மாதிரி ஆளும் இல்ல. அவங்க அந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க யார்கிட்ட. அவங்க ஒரு நாளைக்கு 100 டைம் சொல்ற வார்த்தை எல்லாருக்கிட்டையுமே, சுத்தி வெளியே போனாலும் எங்க போனாலும் ஆதி 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 ஆதி, ஏன்னா அவங்களே அறியாம அந்த வார்த்தை வாயில வந்துடும். சோ நீங்க ஏன் இவ்வளவு போராடுறீங்கன்னு கேட்டீங்களா? விட்டு போனா போயிடலாம் அப்படின்னு சொல்றீங்களா? அந்த ஆதி அவங்க, ஏன்னா அவங்க அவ்வளவு லவ் கொடுத்துருக்காங்க. அந்த லவ்க்கு நாம ஏதாவது சேரணும்ல, நாம சண்டை போடணும்ல.
அதுக்காக தான் நான் போராடுறேன். அது நீங்க சொல்றது கரெக்ட் தான் ப்ரோ. இது பாக்குறவங்க என்னமா சொல்றாங்க, ஐ மீன் வந்த கமெண்ட்ஸ்ல சொல்றேன், அதுல படிச்ச கமெண்ட்ஸ் ஒரு 2 3 கமெண்ட்ஸ் சொல்றேன். ஏப்பா அந்த பொண்ணு தான் வேணான்னு சொல்லிருச்சுலப்பா, விட்டுட்டு போறேன், எனக்கு தேவையில்லை, நான் என் லைஃப பாத்துக்கிறேன்னு சொல்லிச்சுல, இந்த பையன் ஏன் மறுபடியும் டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான், அப்ப இவன் டாக்ஸிக் தான், இந்த மாதிரி தான் அந்த பொண்ணை ஏதாவது டார்ச்சர் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் கமெண்ட்ஸ் வந்திருக்கு. நீங்க கமெண்ட்ஸ் பாத்தீங்களா? நிறைய கமெண்ட்ஸ் அதான் அதுல வந்துட்டு இந்த பையனுக்கு இதான் வேலை, இந்த மாதிரி தான் டார்ச்சர் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்ஸ் வந்திருக்கு. இன்னொன்னு என்ன சொல்றதுன்னா, இன்னொன்னு என்ன சொல்ல, அவங்களுக்கு இதோட பெஸ்டா வேற லைஃப் கிடைச்சிருக்கும், அதனால இவங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த கமெண்ட்ஸுக்கெல்லாம் உங்களுக்கு பாத்தீங்களா பாக்கலான்னு தெரியல, நான் உங்களுக்கு சொல்றேன். சொல்லுங்க, அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? டாக்ஸிக்கானா நம்ம இப்போ ஒருத்தவங்க டாக்ஸிக்காலே நமக்கு மேக்ஸிமம் எத்தனை நாள் தெரியும்? மிஞ்சி போன ஒரு மாசத்துல ஒரு மாசம் 3 இயர்ஸா இருந்திருக்கோம். 3 இயர்ஸா அவங்க சொன்ன ஒரே வார்த்தை ஆதி. போற இடத்துலயும் சரி, பிரைவேட் சேனல்ஸ், இன்டர்வியூ எல்லாத்துலயுமே ஆதி ஆதி ஆதின்னு சொல்லிட்டு என்ன வேணும்னு சொல்லுவாங்க. இந்த 3 இயர்ஸா டாக்ஸிக் ஆகாதான் இப்போ 1 வீக்கா டாக்ஸிக் ஆகிடுவோம். நமக்கு தெரியும். ஏன்னா ஒரு சர்டன் பீரியட் மேலே நம்ம நடிக்க முடியாது. பிக் பாஸ்லேயே பார்த்தீங்கன்னா 100 டேஸ்மாங்க, 10 நாளே வந்து நம்மளோட ஒரிஜினல் ஷேப் தெரியுங்கிறப்ப மொத்தம் 3 வருஷமா நடிக்க முடியும். இல்ல எப்பயில இந்த எத்தனை மாசம் ஆகுது உங்களுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்பட்டு? எத்தனை மாசம்? லாஸ்ட் 1 மந்த் தான். 1 மந்த் தான். எனக்கு இன்னும் தெரிஞ்சு 22 நேரே 20 டேஸ் தான் ஆகுது. ஓ, 20 மாசம் 20 நாள் தான் ஆகுது. ஒருவேளை நீங்க இந்த மாதிரி இன்டர்வியூஸ் எல்லாம் போய் உட்கார்ந்து பேசுறது அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலையோ? அவங்க பிடிக்கிறது அப்படி சொல்லல. அவங்க லாஸ்டா எப்போ போனாங்கன்னா 23rd வீட்டை விட்டு போனாங்க, அம்மா வீட்டு. 23rd நேரே 20 டேஸ் தான் ஆகுது. அதான் சொல்லல, என் வாழ்க்கையில இப்பதான் ஆடி மாசம் ஸ்டார்ட் ஆயிருக்கு, எப்போ முடியுதுன்னு தெரியல அப்படின்னு. இன்னொரு கமெண்ட்டுமே வந்திருக்கு ப்ரோ, இவங்க 2 பேருக்கு வேற வேலை இல்ல, ஃபேம் தேடுறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டுமே வந்திருக்கு. நானும் பார்த்தேன். ஃபேம் தேடுறதுக்கு இந்த மாதிரி ஃபேம் தேடணும், அதாவது எதை வேணா வச்சு ஃபேம் தேடலாம். ஒருத்தவங்களோட 2 பேர் லைஃபை வச்சு ஃபேம் தேடணும் இல்ல. சில பேர் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் சண்டை போடுற மாதிரி இருக்கும், கடைசி பார்த்தா we are couples நாங்க சேர்ந்துட்டோம் அப்படி சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ கொடுப்பாங்க. நாங்க கப்பல் சண்டை போட்டு மறுபடியும் சேர்றது நல்ல விஷயம் தான். அதையே நீங்க வந்து இதா பாக்குறீங்க. இப்போ சண்டை வருது, இது ஃபேம் தேவைலாம் இல்லை. ஃபேமுக்காக இன்னும் நம்ம லைஃப் ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சப்போஸ் அந்த மாதிரி இருக்கவங்க இருந்துக்கு தெரியல நீங்க சொல்ற மாதிரி. பட் நாங்க வந்து எங்க லைஃப்காக நான் போராடுறேன். ஸோ இது அதே நாங்கள் அகைன் மறுபடியும் நாங்கள் நீங்க சொல்ற மாதிரி வாயில சக்கரை தான் போடணும். அகைன் நாங்கள் கண்டிப்பா சேர்ந்துருவோம். அப்படி சேர்றப்ப கப்பல்ஸுங்கப்ப நல்ல விஷயம் தானே. ஒருத்தங்க சண்டை போட்டு பிரியுமா எல்லாம் நினைப்பாங்க, எல்லாம் சேர்ந்த ஒன்னா வாழணும் தான் நினைப்பாங்க. இது நல்ல விஷயம் தானே. இல்ல ப்ரோ, இன்னொரு விஷயம் என்னன்னா வந்துட்டு, நீங்க பதில் ஒவ்வொன்றுக்கும் சொல்லிட்டே தான் இருக்கீங்க. உங்களுக்கு நடுவுல ஒரு ஆள் இருப்பாங்களா? உங்க 2 பேருக்கும் தெரிஞ்ச யாராவது ஒரு ஆள் நடுவுல இருப்பாங்களா? எல்லாத்துக்குமே தெரியும், அதான பிரச்சனை. அவங்கள கூப்பிட்டு வச்சு இந்த பிரச்சனையை சரி பண்ணிக்க வேண்டியது, என்னதான் உங்களுக்கு பிடிக்கல அப்படி கேட்கலாம்ல. இது நான் 2-3 விஷயம் எனக்கும் சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து நான் இன்டர்வியூஸ் கொடுக்கறத பார்த்து வீடியோஸ் பார்த்துட்டு அவங்க ஒரு 2-3 விஷயத்த தான் வந்து சொன்னதா எங்க 2 பேருக்கு மியூச்சுவலா இருக்கவங்க வந்து சொன்னாங்க. பட் அதை நான் நம்பல. அதை நான் நம்பி போய் நான் கேட்டேன்னா அப்போ 3 இயர்ஸ் நான் என்ன லைஃப் அவங்க கூட வாழ்ந்திருக்கேன். அதே மாதிரிதான் இப்போ அவங்க நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க எங்கிட்ட வந்து எதுவும் கேட்கல இது வரைக்குமே. ஏன்னா எங்க 2 பேருக்கு எங்களுக்கு தெரியும். ஸோ தெரியறப்ப நாங்க 2 பேர் பேசுறதுதான் கரெக்ட். நீங்க சொல்ல மியூச்சுவலா ஒருத்தர் வந்து எங்கிட்ட சொன்னாங்க. அதே மாதிரி நான் நம்பல. ஏன்னா எனக்கு தெரியும் என் ஸ்வேதா எப்படி எனக்கு தெரியுற மாதிரி என் ஒய்ஃபை பத்தி எனக்கு தெரியும். அந்த மாதிரிலாம் சொல்லிருக்க மாட்டான். அப்படி சொல்றப்பதான் அவ என்னோட ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து சொல்லிட்டு அப்ப நான் பதில் சொல்லிடுறேன். சரி, நீங்க 2 பேரும் இந்த 3 வருஷம் சேர்ந்து இருந்திருக்கீங்க, இந்த விஷயத்துல அவ என்னை விட்டே கொடுக்க மாட்டா அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? எங்கேயுமே விட்டு தர மாட்டா, அதான் பிரச்சனை. அவங்க அம்மா கிட்டையும் சரி, சுத்தி இருக்கவங்க கிட்ட எங்கேயுமே விட்டு தர மாட்டா. ஆதி ஆதி ஆதின்னு தான் சொல்லிட்டு இருப்பான். அதான் சொன்னல, இப்போ ஆன 3 இயர்ஸ் அவளோட லவ் காமிச்சிட்டா. இது வந்து இப்போ வந்து நான் என்னோட லவ் காமிக்கிறது ஒரு டைம் தான் நான் பாக்குறேன். ஸோ என்னோட லவ் நான் காமிச்சு அவளோட சேர்ந்து வரதான் நான் ட்ரை பண்றோம். உங்க கூடவே இருந்தவங்க உங்களை விட்டு இப்ப தனியா தான் இருக்காங்க, தனியாவும் என்னால இருக்க முடியும் அப்படிங்கிறத காமிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க நீங்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நீங்க அதை ஏத்துப்பீங்களா? எனக்கு வேணாம், எனக்கு வந்துட்டு ஆதி வேண்டாம், என் லைஃபை நான் பாத்துக்கிறேன், அவன் லைஃபை பாத்துக்கட்டும் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா நீங்க அதை ஏத்துப்பீங்களா? வேணாம்னா ஏன் வேணாம்? அதுக்கு அவங்க காரணம் கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் காரணம் கொடுத்துறாங்க, இதனால எனக்கு வேணாப்பா அப்படின்னா நீங்க விட்டுருவீங்களா? அந்த ரீசன் வந்து வேலிடா இருந்துச்சுன்னா ஐ அக்செப்ட். இது என்ன ப்ரோ போங்கா இருக்கு? வேலிடா இருந்தா நான் விட்டுட்டு போவேன். வேலிடா அப்ப என்ன ரீசன் வந்து இப்போ நான் 3 இயர்ஸ்ல நான் என்னோட லைஃபை மறைச்சனா, என்னோட பாஸ்ட மறைச்சனா, இல்ல ஏதாவது அவங்க கிட்ட ஹைட் பண்ணிடுவேன். ரீசன் வேலிடா இருந்துச்சுன்னா ஓகே, இதான் ரீசனான வேலிடா, இதை நான் சார்ட் அவுட் பண்றேன்னா நான் சொல்லி நிப்பேன். கோர்ட்லயே ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா ப்ரோ? இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு இல்ல, எனக்கு இந்த விஷயம் பிடிக்கல அதனால நான் போறேன்னா ஓகே, அவ்வளவுதான், ஓகே தான். இந்த விஷயம் வந்து வேலிட் இல்லையா? எனக்கு எப்படி சொல்றதுன்னா வந்துட்டு சில கேசஸ் எல்லாம் இருக்கு. எனக்கு இந்த இடம் பிடிக்கல, எனக்கு இவர் இந்த மாதிரியான நைட் ஷிஃப்ட் போறது பிடிக்கல, என்கிட்ட கார் இல்ல, எனக்கு ப்ராப்பரா காசு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கூட டைவர்ஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரியே கேசஸும் இருக்கு. பிரச்சனை இந்த விஷயம் வந்து வேலிடா இருந்தா நான் விட்டு போயிடுறேன். வேலிடா இருந்துச்சுன்னா அதை நான் வந்து ஷார்ட் அவுட் பண்ண பாப்பேன். அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னா ஓகே, அவங்க சொல்ற ரீசன் வேலிடா இருக்குங்கிறப்ப
அதுக்குள்ள சொல்யூஷன் நான் அதையும் கண்டுபிடிச்சு நீங்க சார்ட் அவுட் பண்ண பாப்பீங்க. ஷார்ட் அவுட் தான் பண்ண பார்ப்பேங்க. இன்டர்வியூ ஸ்டாப் பண்ணிட்டீங்க, நான் இனிமே இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. ஆனா திருப்பி வந்து நீங்க இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க. என்ன காரணம்? இதுவும் அவங்களுக்காக தான். ஏன்னா என்னோட இன்டர்வியூஸ் எல்லாமே எவ்வளவு 1 ஹவர்னாலும் 2 ஹவர்ஸ்னாலும் ஸ்கிப் பண்ணாம ஓட்டாம பாக்குறாங்கிறப்ப சரி ஓகே அப்பயாச்சும் நம்மள பாக்குறாங்களா ஓகே அப்ப அவங்க நம்ம பிடிச்ச இடத்துல போய் பேசுவோம் பிடிச்சதை பண்ணுவோம் சொல்லிட்டு இது பண்றேன். சோ இப்ப சமீபத்துல நீங்க ஒரு ஸ்டோரி போட்டிருந்தீங்க. தெருவுல வந்து இருக்கிற உயிரினங்கள் பிரச்சனை கிடையாது, இந்த மனுஷங்க தான் பிரச்சனை அப்படின்னு போட்டிருந்தீங்க. அதுல நிறைய பேர் வந்து ரிப்ளை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ என்ன விஷயத்துக்காக நீங்க அதை போட்டிருந்தீங்க? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், ஒரு ரெகுலரா போற இடத்துக்கு ஜூஸ் குடிக்கிறதுக்கு. அப்போ வந்து அவன் ஏதோ லைக் ஜிம் ட்ரெயினர் போல என்னன்னு தெரியல, ஏதோ பொண்ணுகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருந்தான். ஓ ஸோ அதை வந்து நான் போய் எனக்கு போய் நம்ம தப்பு எங்க இருந்தாலும் நம்ம போய் கேட்போம்ல. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு கேட்கணும்னு போய் தோணுச்சு. நான் கேட்டேன், அவன் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் போய் கேட்டேன். இதுக்கும் காரணம் என் ஒய்ஃப் தான். இதுக்கு நான் ரொம்பவே நான் உங்களுக்கு தேங்க்ஸ் பண்றேன். ஏன்னா நான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் எங்கேயுமே யார்கிட்டயுமே போய் கேட்க மாட்டேன். ஒரு இடத்துல தப்பு நடக்குனாலும் ஓகே அமைதியா சைலண்டா இருந்துட்டு போறத ஓகே கண்டுக்காம போவாங்களா அந்த மாதிரி தான் நான். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நான் போய் கார் வந்து ஒருத்தன் இடிச்சிட்டான் எங்க காரை. நான் ஓகே நான் சாரி கேட்கறேன், அவன் வந்து கார் இடிச்சதுக்கு நான் சாரி கேட்கறேன். உடனே இவங்க என்ன பண்ணாங்க, கதை விட்டு இறங்கி போயிட்டு உடனே கேட்கறாங்க நீ வந்து இடிச்சுட்டு அவனையும் திட்டுறேன்னு சொல்லிட்டு கேட்டப்ப நான் அப்பதான் யோசிச்சேன், சரி ஓகே இவனுக்கு இப்படி இருந்தா பிடிக்காதுங்கிற மாதிரி. ஸோ இவங்க பாத்தீங்கன்னா தண்ணி இல்லை தண்ணி இருக்கா? தண்ணி இல்லை தண்ணி இருக்கா? யாருமே கொண்டு வரலையே. 2 minutes